ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு வீட்டில் புற ஊற்றின தயிர் எடுத்திருக்கேன். இதை நான் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டேன். இந்த தயிரை 4 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். இதுக்கு தேவையானது 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியும் துவரம்பருப்பும் நான் தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கு தேவையானது 2 தக்காளி, 1 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேங்காய், பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாவை நான் நல்லா அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா 4 பச்சை மிளகா அளவுக்கு போடலாம். இதை பார்த்தீங்கன்னா அரைச்சி நான் வச்சுருக்கிறேன். இதில் நான் ஊற வச்சுருக்கிற அந்த துவரம்பருப்பையும் பச்சரிசியும் இதில் நான் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பண்ணுறதால கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணுறேன் நான். இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சளை இந்த தயிரில் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த மஞ்சள் நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது பிளெயின் மோர் குழம்பு, எந்த காயினா இல்லாமல் பிளெயினாக சிம்பிளாக வைக்கிற மோர் குழம்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு ஆனியனை ஒரு 8 பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு அது கூட அந்த 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பிளண்ட் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ எப்படி நம்ம தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது சேர்த்துக்கல. அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி. நான் இன்றைக்கி 1 காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால நீங்கள் 3 இல்லை 4 காஞ்ச மிளகா வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சீரகத்தையும் இதில் போட்டு கொஞ்சம் நான் வதக்குறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 தக்காளியை 8 பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த மோர் குழம்பை இதில் ஊற்றுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஹையில் வச்சு கொதிக்க விட்டோன்னா திரிஞ்சு போயிடும் தயிரெல்லாம். நீங்கள் சிம்மில் வச்சு தான் கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் அங்கங்கே சின்ன சின்ன பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நிறுத்திடணும். ரொம்ப கொதிக்க விட்டால் திரிஞ்சு போயிடும். இதுவும் நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிளெயின் மோர் குழம்பு ரொம்ப சிம்பிளானது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.